ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளிச்சிக்காய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட இங்கிலீஷ் நேமை வந்து பிலிம்பி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சோர் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே புளிப்பாக இருக்கும். இதை வந்து உப்பு மிளகு பொடி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சீசனபிள் ஃப்ரூட்டான்னு கேட்டால் கிடையாது. இது எல்லா சீசன்லேயும் மேக்ஸிமம் வந்து இந்த மரத்தில் காய் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து சில சீசனில் வந்து கம்மியாக தான் காய்க்கும். ஆனால் இந்த டைம் வந்து எங்கள் மரம் ஃபுல்லாகவே காயாக தான் இருந்துச்சு. இதை பறிக்கிறதுக்காக நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப மேலே ஹைட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து மரத்தை உழுக்குனாலும் கீழே விழுந்தால் எல்லாமே நசுங்கி பிசுங்கி போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறேன் இதை பறிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காய் தான். இது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா சுகர் நம்ம பாடியில் இருக்க ப்ளட் சுகர் லெவலை வந்து ரொம்ப கம்மி பண்ணும் இது சாப்பிட்றதுனால. ஸோ இது வந்து எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. மீன் குழம்பு இதில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.